Welcome students. So we shall continue. This is part 2 of chapter 14, classes and objects. So in previous parts we have seen how to create a class object, and then what are the ways we can define the member function inside the class, and then how it can be defined outside the class, then how objects can be created as a global object, or how objects can be created in local objects. So these and all we have seen in part 1, and this part I shall explain you what are this visibility label. See, there are three important words that you can use inside the class. Or class kulla private, three important words: private, protected, public. இந்த த்ரீ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் டேட்டா ஹைடிங். அதுக்காக தான் நம்ம இந்த த்ரீ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். இந்த மூணு என்னன்னு சொல்லுவோன்னா விசிபிலிட்டி லேபிள், ஆர் யூ கேன் ஆல்சோ சே access. What is the other name for visibility label? Access specifiers. SPECIFIERS. Access specifier. Either you can call by visibility label or access specifier. அப்படின்னா இப்போ இந்த ப்ரைவேட்டுக்கு கீழே வரதெல்லாமே ப்ரைவேட் மெம்பர், அது டேட்டா மெம்பராகவும் இருக்கலாம், மெம்பர் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், அதை ப்ரைவேட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரொடெக்டடுக்கு கீழே வர்றதெல்லாம் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ், பப்ளிக்கு கீழே வர்றதெல்லாமே பப்ளிக் மெம்பர்ஸ். ஸோ இங்கே பப்ளிக் நம்ம கொடுக்கலையா? கொடுத்துருக்கோம். இங்கே சப்போஸ் நான் இங்கே ப்ரைவேட்டுங்கிற வேர்டு கொடுக்கலனாலும் அது என்ன அஷ்யூம் பண்ணிக்கும்? ப்ரைவேட் மெம்பர்ஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ரைவேட் இஸ் த டிஃபால்ட் விசிபிலிட்டி லேபிள் ஆர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். விச் இஸ் த டிஃபால்ட் விசிபிலிட்டி லேபிள்? ப்ரைவேட். ஸோ வாட் இஸ் தீஸ் த்ரீ சிக்னிஃபிகன்ஸ்? ப்ரைவேட் அப்படிங்கிறது, இப்போ நவ் யூ ஹாவ் அ precious mobile. It is private to you. Whether you will give it to anybody else? No. Right? You will be protecting, you will be safeguarding it. ஒரு பொக்கிஷம் மாதிரி பத்திரமா வச்சுருப்பீங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அது வந்து உங்களோட ப்ரைவேட் மொபைல். ஓகே, இப்போ வீட்டில் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஒன்லி உங்கள் வீட்டில், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ், தாத்தா பாட்டி, அப்பா மாமா, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான், அவங்களுக்குள்ளே மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிற ஃபோன். ஸோ அது வந்து ப்ரொடெக்டட். இட் இஸ் வித்தின் அ ஃபேமிலி. அதே பப்ளிக் டெலிஃபோன் பூத் இருக்குது, அங்கே இருக்க ஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேருந்து டேட்டாஸ் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம 3 கேட்டகரைஸ்க்குள்ளே போட்டு வைக்கலாம். ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். அது எதில் வருதோ அதை பொறுத்து தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை பொறுத்து தான் அது வந்து மற்ற ஃபங்க்ஷனுக்கு விசிபிள் ஆகும், வியூ ஆகும். இப்போ ப்ரைவேட்னு கொடுத்துருந்தா அதுக்கு கீழே வர டேட்டா மெம்பரோ மெம்பர் ஃபங்க்ஷனோ, இப்போ இது எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டா, இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸை விட்டு இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லலாம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, s.get சம் புட்டெல்லாம் பப்ளிக்காக இருந்தால் தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். பப்ளிக்குன்னு கொடுத்துக்கிற பப்ளிக் கீழே வர டேட்டா மெம்பரோ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட்னு கொடுக்கறது ஆப்போசிட். அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான், எந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ரொடெக்டட்க்கு கீழேயும் டேட்டா மெம்பர் வரலாம், மெம்பர் இப்போ இங்கே மெம்பர் ஃபங்க்ஷன் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே பப்ளிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ரொடெக்டட் கீழே வர மெம்பர்ஸ் எல்லாமே எந்த கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த கிளாஸ்க்குள்ளேயும் சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வில் ஷோ யூ. இந்த சப் கிளாஸ் க்ரியேட், இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரியே கிளாஸ் வேறு ஏதாவது ஒரு கிளாஸு, இதுக்கு நான் சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த சப் கிளாஸ்க்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவும் வேறு எந்த ஃபங்க்ஷன்லையும், இப்போ மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது அவுட் சைட் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. So, what are the members which are declared as private? They can be accessed only inside the class where it is declared. What are the members which are declared as protected? They can be accessed where? Inside the class as well as its subclasses. Another name for subclasses is derived classes.
Then whatever the members which are declared as public, இப்போ பப்ளிக்னு கீழே வருது இல்லையா, they can be accessed any by outside member of the class. Anywhere it can be accessed. Default, what is the default visibility label? Private. Default means if you are not specifying any visibility label, they are assumed, they are treated as private data members. So this is very very important. These three are used to provide data hiding. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம data hiding protection கொண்டு வரோம். Now we shall see the theory part. What are class access specifiers? இந்த class bodyக்குள்ள நம்ம 3 access specifier கொடுக்கலாம். என்னென்ன 3 access specifier கொடுக்கலாம்? Private, protected, public. Which is the important features of object programming, object oriented programming? Data hiding. What is data hiding? It prevents the functions or data of the program to access directly the internal representation of a class type. Directly access பண்ண முடியாது. The access restriction, ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் அது கொடுக்குறோம். டேட்டாஸையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் ஒரு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட், எல்லா ஃபங்க்ஷனும் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். So they are called access specifier and default access specifier is what is that? Private. Public members. Public member is accessible from anywhere outside the class but within the program. Program குள்ள அந்த கிளாஸ்க்கு வெளியில இருந்து எந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் கூட நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் செட் அண்ட் கெட் த வேல்யூ ஆஃப் பப்ளிக் டேட்டா மெம்பர். பப்ளிக் டேட்டா மெம்பர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் இப்போ இந்த பப்ளிக்கு கீழே என்ன வருது? மெம்பர் ஃபங்க்ஷன் தான் வருது. இப்போ வந்து இங்கே இந்த இதெல்லாம் என்னது? ஏபி எல்லாம் ப்ரைவேட். இப்போ இந்த ஏபியை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ண முடியுமா? Whether can I write a statement like this in this main function? இப்போ எழுதுனா உங்களுக்கு வந்து இது எரர் வரும். I am displaying cout as it is coming in capital letters. Cout ஏன்னு கொடுத்தா இது வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். Why? Because this A is private data member. Private member. So இந்த statement வந்து என்ன statement? This is a wrong statement. Why wrong? எதனால் இது wrong statement? Because A is a private data member. A is a private data member and it cannot be accessed outside the class. கிளாஸ்க்கு வெளியில் இருக்க ஃபங்க்ஷன் தானே மெயின். ஸோ அதனால் அக்சஸ் பண்ண முடியாது. இதே ஏ பப்ளிக் கீழே கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே பப்ளிக் கீழே ஒரு டேட்டா மெம்பர் கொடுக்குறேன். ஹியர் ஐ எம் டிக்ளேரிங் ஒன் டேட்டா மெம்பர் இன்ட் ஜெட்ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஜெட்டுங்கிறது என்ன டேட்டா மெம்பர்? பப்ளிக்கா? அதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனில் நான் இப்போ இங்கே இப்படி கொடுக்குறேன். தட் இஸ் cout zன்னு கொடுத்தா இது this is a correct statement, valid statement. This is valid. ஏன் valid? Because zங்கிறது public, அதை access பண்ணிக்கலாம். Now I hope students you have understood private, protected, public access specifier. So that is what given in your theory part. Public member is accessible from anywhere outside the class but within the program. நம்ம என்ன பண்ணலாம்? மெம்பர் ஃபங்க்ஷன் இல்லாமலே நம்ம டைரெக்டாக டேட்டா மெம்பரை அக்சஸ் பண்ணலாம். ப்ரைவேட்னு கொடுத்தா என்ன? இட் cannot be accessed from outside the class. Only the class member function and can access the private. அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் அந்த ப்ரைவேட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். Then what is protected? Private மாதிரி தான், பட் இட் ப்ரொவைட்ஸ் ஒன் அடிஷ்னல் பெனிஃபிட். என்னென்னா they can be accessed in child classes. Child classes na sub classes or derived classes. அதுக்குள்ளேயே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
So this is the format they have given. எது private, இப்போ இதில் எதெல்லாம் private? Name, roll number, mark 1, mark 2, total இதெல்லாம் private. Accept function, compute functionலாம் protected member. Display மட்டும்தான் public member. ஸோ நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ரைவேட்டுக்கு கீழே இல்லைன்னா இங்கே எதுவுமே கொடுக்கலனாலும் ப்ரைவேட் தான், அதெல்லாம் ப்ரைவேட் மெம்பர். தென் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாமே இதே தான். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சா, அதுக்கு கீழே வர்றதெல்லாம் ப்ரொடெக்டட். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடுனா அதுக்கு கீழே வர்றதெல்லாம் பப்ளிக். இஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் டிஃபைன்ட், எல்லாமே ப்ரைவேட்னு கொடுத்தா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் கேனாட் ஆக்சஸ் எனிதிங். ஏதாவது ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் கூட நீங்கள் எல்லா மெம்பர்ஸும் ப்ரைவேட்னு கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. Then we have seen defining methods inside the class, outside the class. That's what given here. இப்போ இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருக்கு. இதில் என்ன இன்வேலிட்னு கேட்டிருக்காங்க. ஒரு பார்ட் ஆஃப் த கிளாஸ் கொடுத்துட்டு இதில் என்ன இன்வேலிட்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இன்வேலிட் ஸ்டூடெண்ட்? கிளாஸ் கவுண்ட் இன்ட் ஃபர்ஸ்ட், இன்ட் செகண்ட், பப்ளிக் இன்ட் ஃபர்ஸ்ட். என்ன இன்வேலிட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா 2 டைம் மல்டிபிள் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கு. தட் இஸ் நாட் வேலிட், அது இன்வேலிட். சிமிலர்லி இங்கே என்ன இன்வேலிட்? கிளாஸ் ஐட்டம் கொடுத்து என்னோட டிக்ளரேஷன் முடிச்சிட்டோம், வெறும் வேரியபிள் மட்டும்தான் கொடுத்துருக்கு. தென் ஐட்டம் ப்ராடக்ட் நம்பர் தான் கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன வராது? இன்ட்டுங்கிற டேட்டா டைப் வரக்கூடாது. கிளாஸ் நேம் அப்புறம் ஆப்ஜெக்ட் நேம், அதான் நம்ம ஃபார்மேட்டு. ஸோ திஸ் வேர்ட் இஸ் நாட் அலவுட். Class comprises of what? Members. Members are classified into 2 types. Data member and member function. Data memberங்கிறது data அதுக்குள்ள கொடுத்துக்கிற variables that represents the feature or properties of the class. Which represents the features or properties of the class? Data variables. Member function that perform specific task. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். மெம்பர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்? மெத்தட்னு சொல்லலாம். டேட்டா மெம்பர்ஸ் என்னன்னு சொல்லலாம்? அட்ரிபியூட்னு சொல்லலாம். பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் இப்போ இந்த நேம், ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2 எல்லாம் டேட்டா மெம்பர். பேராந்திசிஸ் வந்தாலே அது ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? நார்மலாக கர்லி பிரேசஸ் போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ இட் பிஹேவ்ஸ் லைக் இன்லைன் ஃபங்க்ஷன் ஆர் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன். ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே ஃபுல்லாக நம்ம போய் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, கிளாஸ்க்குள்ளேயே ஃபுல் அதனோட டெஃபினிஷனும் கொடுத்தா they behave like inline function or inline member function. If a function is inline, the compiler places the copy of the code at each point where the function is called at compile time. When a function is inline, the compiler places the copy of the code at each point where the function is called at the எப்போல்லாம் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ அந்த கோடிங்கை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். அதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன். அவுட் சைடு எப்படி டிக்ளேர் பண்ணோம்? when a member function is defined outside the class just like normal function definition, then it is called outline member function. இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? நான் இன்லைன். ஒரு கிளாஸுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனோட ஃபுல் பார்ட்டு கொடுத்தா இன்லைன் ஃபங்க்ஷன், கிளாஸ்க்கு வெளியில் கொடுத்தா தட் இஸ் கால்ட் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன், இல்லைன்னா நான் இன்லைன் ஃபங்க்ஷன். அப்போ என்ன நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், ஸ்கோப் ஆப்ரேட்டர். சின்டாக்ஸ் கொடுத்து பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள். கிளாஸ் நேம், ஸ்கோப் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் நேம். இதுதான் அதனோட எக்ஸாம்பிள். ரிட்டர்ன் டைப் கொடுத்துடணும். ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நேம், ஸ்கோப் ஆப்ரேட்டர் கொடுத்து ஃபங்க்ஷன் நேம், தென் பேராமீட்டர்ஸ் வேணும்னா கொடுப்போம். இதுதான் என்னோட சின்டாக்ஸ். தென் இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம இப்போ பார்த்தது மெம்பர் ஃபங்க்ஷன். அது இல்லாமல் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கிளாஸ்க்குள்ளே. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் இன்சைட் த கிளாஸ்? கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஸோ கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் we have seen. A class specification just defines the property of the class. ஒரு கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன்.
அந்த கிளாஸை யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேரியபிள்ஸ் ஆஃப் த கிளாஸ் டைப் ஹேவ் டு பி டிக்ளேர்ட். அந்த வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் டைப் குளோபல் ஆப்ஜெக்ட், லோக்கல் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்க, இப்போ இங்கே வந்து இந்த A1ங்கிறது என்ன ஆப்ஜெக்ட்? குளோபல் ஆப்ஜெக்ட். தென் A2ங்கிறதும் குளோபல் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாமே குளோபல் ஆப்ஜெக்ட். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கொடுக்குறது டிக்ளேர் பண்ணுறதெல்லாம் லோக்கல் ஆப்ஜெக்ட். Local object now it can be accessed only inside the function. It cannot be accessed from outside the function. எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் global object can be used anywhere inside the program. மெமரி அலோகேஷன் எப்படி மெமரி அலாட் பண்ணோம்னா, நம்ம அப்போவே சொன்னோம் இல்லையா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுங்கிறது கிளாஸ் நேம். இதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் கோட், குவான்டிட்டி, ப்ரைஸ் இதெல்லாம் வேரியபிள்ஸ். அப்போ கோடு இன்டிஜராக 2 பைட்ஸ், இதுக்கு 2 பைட்ஸ், ஃப்ளோட்டு 4 பைட்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக மெமரி அலாட் பண்ணும். எத்தனை டேட்டா மெம்பர்ஸ் இருக்கோ அத்தனை மெமரி அலாட் பண்ணும். இப்போ நீங்கள் 2 ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமில் ப்ராடக்ட்டுங்கிறது கிளாஸ் நேம், P1 P2ன்னு 2 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ எப்படி மெமரி அலாட் பண்ணோன்னா, இப்போ ஒரு கிளாஸில் 2 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. புக்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடு புக்ஸ் தானே, இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் புக்ஸு. அது ஒரு செட்டு தான் இருக்குமா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அத்தனை செட் ஆஃப் புக்ஸ் க்ரியேட் இருக்கும் இல்லையா, அத்தனை பேர், அத்தனை பேக் இருக்கும், அத்தனை செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அதே போல் தான் நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இப்போ கோடு இருக்கும், குவான்டிட்டி இருக்கும், ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி P2ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் அதுக்கும் தனித்தனியாக மெமரி, கோடு, குவான்டிட்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ப்ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி தனித்தனியாக ரிசர்வ் ஆகும். எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அத்தனை செட் ஆஃப் மெமரி தனித்தனியாக க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் எத்தனை மெமரி அலோகேட் ஆகும்? 2, இதுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு 4 பைட்ஸ். அப்போ டோட்டலி ஒரு செட்டு வந்து 8 பைட்ஸ். அப்போ P1க்கு 8 பைட்ஸ் மெமரி அலாட் ஆகும், P2க்கு 8 பைட்ஸ் மெமரி அலாட் ஆகும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை செட் ஆஃப் இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குமா, அத்தனை செட் ஆஃப் மேக்ஸ் புக் இருக்குமா, அதே போல் தான். ஆனால் நீங்கள் படிக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த புக்ஸை வச்சு ரீட் பண்ணுறீங்க, ரைட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தனித்தனி கிளாஸ் ரூம் இருக்கா? இல்லை, ஒரே கிளாஸ் ரூமில் தான் இந்த ஒர்க். எல்லாரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறனால தனித்தனி கிளாஸ் ரூம் கிடையாது, ஒரே கிளாஸ் ரூம் தான். அதே போல் தான் மெத்தடுக்குன்னு தனித்தனியாக மெமரி அலாட் ஆகாது. பிகாஸ் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டூயிங் த சேம் ப்ராசஸ். ஸோ நோ செப்பரேட் மெமரி வில் பி allotted ஃபார் ஈச் மெத்தட். பட் separate memory is allotted for data members for each object separately. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். P1 ஆப்ஜெக்ட் எடுத்தால் அதனுக்கு கோடு, குவான்டிட்டி, ப்ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக மெமரி அலாட் ஆகும். இங்கே ஏன் 4 பைட்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா, DAVC++ல் இன்டீஜர்னாலும் 4 பைட்ஸ், அதனால தான் இங்கே 4 பைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி P2 ஆப்ஜெக்ட், அதுக்குன்னு பாருங்கள் தனியாக ஒரு மெமரி அலாட் ஆகும். So the members will be allocated memory space only after creation of object create பண்ணாதான் மெமரியே அலாட் ஆகும். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆக்டிவிட்டி 3, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் S1 S2? ஆப்ஜெக்ட்ஸ் சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டீஜர்னா 4 பைட்ஸா, 4 + 4 8. இது வந்து ஃபங்க்ஷன். தென் இங்கே ஒரு N3 இருக்குது. ஸோ இது ஒரு இன்டிஜர். அப்போது எத்தனை? 4. இப்போ 12 பைட்ஸ். S1க்கு 12 பைட்ஸ் மெமரி, S2க்கு 12 பைட்ஸ் மெமரி அலாட் ஆகும். ஸோ கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்? சின்டாக்ஸ் என்ன? ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம், தென் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்? டாட் ஆப்ரேட்டர். திஸ் ஆப்ரேட்டர் இஸ் கால்ட் டாட் ஆப்ரேட்டர். இதை வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் ரெஃபரன்ஸ்ட் பை யூஸிங் டாட் ஆப்ரேட்டர். இங்கே பாருங்கள். இப்போ ஸ்டட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னா, ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டட்டு டாட் எக்ஸிக்யூட். இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். Okay students, have you understood the concepts what we have seen so far? Access specifiers. P3. So in next part of the video we shall see the special functions inside the class. What are the special functions inside the class?
constructor and destructor, that we shall continue in next part of the video. Thank you.